ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முறையும் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 46 எங்கே ஸ்டார்ட் ஆகுனா, நம்ம ஹீரோ ரிலீஸ் பண்ண பவரில் அப்படியே வைஸ்மேன் பறந்து போயிட்டுருக்காரு. என்ன அன்பிலீவபிள், என்னால் இதை நம்ப கூட முடியல. இப்படிப்பட்ட பவரை நீ ஒழிச்சு வச்சுருக்க. கீழே பார்த்தா அவரோட ஒயின் அப்படி கொட்டிக்கிட்டு இருக்கு. டேய், என்னோட லிக்கர் போச்சு. அவன் கிட்ட வந்து குதிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன லிக்கர் போயிருந்தாலும் சரி, உங்ககிட்ட இந்த அளவுக்கு பவர் வச்சிருக்கியா? இதுதான் இந்த கிரேட் ஹெவன்லி ஆர்டிலரி ஜென்ரல் ஃபோர்ஸா? கீழே பார்க்குறான். தெரியாமல் இவங்கிட்ட காட்டி போட்டேன். இவன் வேற குதிச்சுட்டு கிடக்கிறானே. அவன் இன்னும் குதிச்சுட்டு கிடக்கான். என்னோட ஒயின் போச்சு, என்னோட ஒயின் போச்சு. இங்கிட்ட அப்படியே கட் பண்ணா ஃபீசனில் இருக்கிற அந்த டேரியக் வில்லேஜ் தான் காட்டுறாங்க. அங்கே ரென் வந்து அந்த ஹெட்டுக்கிட்ட சொல்லியிருக்கான், அந்த மோயாங் டங்ஜியான் அவனுமே ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான். இதைத்தான் நம்ம பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ அந்த லீடர் சொல்கிறான், என்னது ஹார்ட் அட்டாக்கா? நீ என்ன நினைக்கிற? நார்த் வின் விர்ச்சுவல் டேலண்ட். அதுக்கு ரின் சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்னால தான் இருக்கும். நான் நம்ப கூட இல்லை. அந்த மோயங் டங்ஜியான் ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டான்னு சொன்னான். யார் நம்புவா? எனக்கு தெரிஞ்சு அந்த டான்ஸ் ஐயோ பார்த்த வேலை தான். அப்போ பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஐயோவா? ஆமாம், பென்சியில் மோயாங் ஃபேமிலிக்கும் நம்ம வில்லேஜ்காரனுக்கு சண்டை நடந்துச்சே, அப்போ அந்த டான்ஸ் ஐயோ அங்கே தான் இருந்திருக்கான். அப்போ தான் அந்த சூஜாலோவுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அங்கே நடந்துக்கிற இந்த சண்டையில் நம்ம மெம்பர் ஒருத்தன் டான்ஸ் ஐயோ அட்டாக் பண்ண போயிருக்கான். அப்போ இவன் அடித்ததில் தான் அவன் செத்துருக்கான். அதுலேருந்து பார்த்தாலே தெரியலை. அவனை எப்படியாச்சும் நம்ம கூட சேர்க்கப்பாருடா. அதுக்கு ரெண்டு சொல்கிறான், நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் அவன் ரெஃப்யூஸ் பண்ணிட்டான். அந்த டான்ஸ் ஐயோ எனக்கு தெரிஞ்சு நம்ம வில்லேஜ் மேலே ஏதோ சேட் ஃபீலிங்ஸ் ஏதோ இருக்குது போல். இல்லை நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கானான்னு தெரில. ஆக்சுவலாக டேரியுக் வில்லேஜ் இந்த மோயாங் ஃபேமிலி இந்த கோரிய பீப்புள் எல்லாரையும் கடத்தி மொத்தமாக அவன் கேவில் அடைச்சி வச்சுருந்தானுங்க. இங்கிட்டு பார்த்தா ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் எந்த ஒரு ஃபேக்ஷன்லையும் சரி, எவன் குறுக்க நடக்கிற சண்டையிலையும் சரி தலையிடவே மாட்டேன். பட் என்கிட்ட வந்தானுங்கண்ணா நான் விடவே மாட்டேன். அவனுங்க தப்பாக நினச்சிக்கிட்டுறானுங்க. நான் யாரு கீழே வந்து வேலை பார்க்கவே மாட்டேன். என்னோட கோல் தான் முக்கியம். நான் தலையிட்டதுக்கு காரணமே கோரிய பீப்புள்ஸ் அவனுங்க அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணனால தான். ஹீரோச்சோரான், என்ன தான் இருந்தாலும் சரி, எதுக்காக தனியாக அவனுங்களை விட்டேன்னு தெரியுமா? அவனுங்களை அந்த டேரியுக் வில்லேஜ்காரனே பார்த்துக்குருவானுங்க. மற்றவன் சண்டையில் எனக்கு குறுக்க வர்றதும் பிடிக்காது. அது மட்டும் இல்லை, அந்த டேரியுக் வில்லேஜ்காரனுங்க அந்த மோயாங் ஃபேமிலியே ஃபுல்லாக இப்போ டிஸப்பியர் பண்ணிட்டானுங்க. அப்போ ரின் சொல்லிக்கிருக்கான், எனக்கு ரிலீஃபாக தான் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் சரி, அந்த 5 டிராகன் லீக் சைடு இவன் சேராத வர நம்மளுக்கு நல்லதான். இவன் லைன் லீக்லேயும் சேர இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். இங்கிட்ட ரின் சொல்லிக்கிருக்கான், மோயங் டான்ஜியான் செத்துட்டான். இப்போ இதுதான் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டேரியுக் வில்லேஜ் அந்த ஜென்யாங்க நம்ம கைப்பற்றலாம்ல. அது மட்டும் இல்லை, இந்த லைன் லீக்கில் மெம்பர் ஆக்கிறதுக்கும் நல்ல நியூஸில். அதுக்கு அவன் சொல்கிறான், நானுமே அதான் நம்பிகிட்ருக்கேன். பட் இருந்தாலும் இந்த பிளேஸ் ஸ்டேபிள் ஆகட்டும். அதுவரை அந்த அன்மேட்ச்டு ஸ்வாட் ஐரன்ட்ட சொல்லி வை. அவன் அப்படியே போயிட்டுருக்கான். போகும்போது திங்க் பண்ணுறான், டான்ஸ் ஐயோ அவன் நம்மளுக்கு எனிமியா இல்லை அலையா? இங்கிட்டு ஒருத்தன் பேசிக்கிட்டே வந்துக்கிருக்கான், மோயங் டன்ஜியான் செத்துட்டான். அது மட்டும் இல்லை, டேரியுக் வில்லேஜோட லீடர் அவனோட கையும் எவனோ ஒருத்தன் வெட்டியிருக்கான். அது மட்டும் இல்லை, அந்த சூஜால்ஜோ, அது மட்டும் இல்லை, அந்த அயன் மாஸ்க், அது மட்டும் இல்லை, அந்த டேரியுக் வில்லேஜில் 2 பில்லர்ஸ், அந்த மோயாங் ஜன்கியான் அப்புறம் அந்த ஹேசங் 2 பேருமே சிவியராக இன்ஜுராகி செத்துட்டானுங்க. எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பில்டிங்கில் போயிட்டுருக்கான். எனக்கு தெரிஞ்சு அந்த எக்ஸலன்ஸ் ஸ்வாட் ட்ரூப் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும் போலன்னு உள்ளே வந்துக்கிருக்கான். இங்கிட்டு பார்த்தா ஒருத்தனை சுற்றி ரொம்ப பேர் உட்காந்துட்டு பேசிக்கிருக்கானுங்க. இவன் போய் ஒரு ஆளை க்ரீட்டிங் பண்ணிக்கிருக்கான், மாஸ்டர் என்னோட க்ரீட்டிங்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவன் அப்படியே தடுக்கிறான், ஏய் சத்தம் போடாத, உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேன். அங்கே ஒரு இம்பார்ட்டண்டான சீன் போயிட்டுருக்குடா. இவனோட நேம் தான் கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்.
மாஸ்டர் ட்ரேடர் ஜியோன் டூசு. அவன் பார்த்துக்கிருக்கான் என்ன நடந்துக்கிருக்கு. ஏய், அந்த மோயாங் ஃபேமிலிக்கும் 2 ஹீரோஸ்க்கும் என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு இன்ட்ரூடர் எல்லாரையும் கொண்டுட்டான். நடுவில் நின்று ஒருத்தன் கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, அவன் கூட இருந்தது அந்த ஹேபங்கோட எல்டர், அதான் அந்த வைஸ்மேன் ஹாங் முங் கியூ. அவன் காலை அப்படி இறுக்கி பிடிச்சிடான் பயம். அவன் பேரையெல்லாம் நான் எப்போ சொல்லணும், அப்போயெல்லாம் எனக்குள்ளே பயம் வருது. பார்த்தா அவனோட ஒரு காலே இல்லை. நான் எப்போ எல்லாம் அவனை பற்றி திங்க் பண்ணுறனோ என் உடம்பு அப்படியே நடுங்க ஆரம்பிக்குது. என்ன ஒரு கை, அவனோட கை என்னன்னு தெரியுமா? லாங் அண்ட் ஸ்லெண்டர் ஜெயர் ஹேண்ட்ஸ், அதே தான். பட் அவனை பார்க்க ஏதோ கரை படிஞ்ச கை மாதிரி தான் இருந்துச்சு. பட் அவ்வளோ சாஃப்டான கையை வச்சு அவன் என்னென்ன பண்ணான்னு தெரியுமா? அது சாதாரண கையே கிடையாது, அதுதான் டீமன் ஹேண்ட்ஸ். ஆமாம், டீமன் ஹேண்ட்ஸே தான். அவன் எங்களோட போன்ஸையும் சரி பிளட் வெசல்ஸையும் சரி அசால்ட்டை ட்விஸ்ட் பண்ணி விட்டான். வெறும் அவன் கையை மட்டும்தான் எங்களை டச் பண்ணான். டச் பண்ணதுக்கே எங்களோட காலும் போச்சு. போன்ஸும் சரி பிளட் வெசல்ஸும் சரி, ஏன் எங்கள் லெக்ஸ் கூட எல்லாமே ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அந்த எக்ஸலன்ட் ஸ்வாட் குரூப்புக்கு என்னாச்சு தெரியுமா? எங்களால் அந்த டைமில் பேசக்கூட முடியல. பட் அவனுங்க பேசிக்கிருக்கதை நாங்கள் கேட்டோம். அது அந்த கோரியோட லாங்குவேஜ் தான். ஹீரோ கிட்ட வந்து சொன்னதை பார்க்குறான். டேய், என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் எல்லாம் ஏன் முன்னாடி நிற்பீங்க? அவன் பயத்தில் சொல்லிகிட்டு இருக்கான் கோரியோ. ஆமாம், அவன் கோரியோவை சேர்ந்தவன் தான். அவன் வெறும் கிரவுண்டை ஒரு டச்சு மட்டும்தான் பண்ணான். பார்த்தா பூரா பயிலும் காலி. அவன் சொல்லிக்கிருக்கான். அவன் ஒரு 3 ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷனே அசால்ட்டாக ஏற்படுத்தினான் தெரியுமா? நாங்கள் அதோட எங்களோட கான்சியஸ் எல்லாமே போயிடுச்சு. நான் எப்போ சென்ஸுக்கு வந்தனோ பார்த்தா அந்த நார்த்தன் ரிச் கேவுக்குள்ளே உள்ள ஐஸ் லேக்கே ஃபுல்லாக டஸ்ட் ஆயிடுச்சு தெரியுமா? அவன் ரத்தத்தோடு கிடக்குறான். இப்போ சொல்கிறான், என்னோட காலும் சரி என்னோட கையும் ஆல்ரெடி கட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எனக்கு பெயின் ஏற்படவே இல்லை தெரியுமா? பார்த்தா அவன் என் முன்னாடி நின்றுக்கிருந்தான். அவன் ஒரு ஓவர்வெல்ம்டான பர்சன். அவன் ஏன் முன்னாடி நின்றான் தெரியுமா? அவனோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு வாரில் செவிச்ச கிங் மாதிரி இருந்தான். இல்லை, அவன் தான் கிங் ஆஃப் வாரே. என்னது கிங் ஆஃப் வாரா? இவனுங்கெல்லாம் ஷாக்கில் இருக்கானுங்க. ஏய் முயாங்வி, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி மாதிரி இல்லை. அதுக்கு அவன் சொல்லிக்கிருக்கான், இது ஒரு டெரிபிளான ஸ்டோரி தான். பட் என் நாலேஜுக்கு இந்த அளவுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் டீப்பாக தெரியாது மாஸ்டர். எப்படி ஒரே அட்டாக்ல அவனுங்களை கை காலில் எடுக்க முடியும்? அது மட்டும் இல்லை, ஒரு ஹியூஜ் ஐஸ் லேக்கே எப்படி டெஸ்ட்ராய் பண்ண முடியும்? இது நம்ப முடியுதா உங்களால்? அப்போ அவன் சொல்கிறான், ஏய், எல்லா லெஜண்டோட ஸ்டோரியும் இது மாதிரி ஒரு ரூமர்ஸ் மாதிரி தான்டா ஆரம்பிக்கும். அப்போ தான் இவனோட நேமை சொல்கிறாங்க. இவன் தான் தி கிரேட் ஹெவன்லி மர்ச்சன்ட் குரூப்போட ஜியோக் மியோங்கு. அவன் சொல்கிறான், மாஸ்டர், நான் சீக்கிரம் டைவானுக்கு போயாகணும். நம்ம ஹேபாங்கை காண்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு அந்த கிங் ஆஃப் வாரை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் வேணும். நான் கண்டிப்பாக பண்ணுறேன் மாஸ்டர்னு அவன் சொல்கிறான். ஏய் ரைட், அந்த மோயாங் டாங்ஜியான் எதனால செத்தான் அதையும் கண்டுபிடி. அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு அவன் ஹார்ட் அட்டாக்கில் செத்தம் தான் நியூஸ் வந்துச்சு. இருந்தாலும் அவனுக்கு எந்த ஒரு டிசீஸ் இருந்த மாதிரி இல்லை, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அட்டாக் பண்ண மாதிரி இல்லை. அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சான். எனக்கு கிடச்ச ரூமர் படி அந்த வில்லேஜே அசசினேஷன் பண்ணப்பட்டுச்சான். அவன் இன்ட்ரெஸ்டிங், ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலியே அசசினேட் பண்ணியிருக்கானுங்கன்னா அது மட்டும் இல்லை, அவனோட டெத்துமே டிஃப்ரெண்ட்டான ரீசன்னால் ஏற்பட்டுச்சுன்னா அப்படி என்ன நடந்திருக்கும் அந்த மோயாங் ஃபேமிலிக்கும் அந்த கிங் ஆஃப் வாருக்கும்? பட் கிங் ஆஃப் வார், நீ எவ்வளோ அரங்கண்டானால்னு நான் உன்னை நேரில் பார்த்தாண்டா தெரியும். கிங் ஆஃப் வார், ஓ மை கைனஸ், வெயிட் பண்ணுறா, நேரில் வரேன்டா. இங்கிட்ட ஹீரோ அவன்கிட்ட பேசி வந்திருக்கான். டேய், உன்கிட்ட நான் ஆல்ரெடி சொன்னேன், ஹார்ஸில் ரைடு போகலாம், இவ்வளோ தூரம் நடக்கணும் அவசியமாடா. எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் தெரியுமா? அவன் அப்படியே வந்துக்கிருக்கான். டேய், 3 நாள் நிற்காமல் நடந்து வந்துக்கிருக்கோண்டா, ஒரு பிரேக் கூட கிடையாது. நீ இப்படி பேசிக்கிருக்கியா? நான் ஏஜில் இருக்கும்போது எப்படி எனர்ஜெட்டிக்காக இருப்பேன் தெரியுமா? பார்த்தா இவனுங்களும் அதே தைவானுக்கு தான் வந்திருக்கானுங்க. ஜாங்சி ப்ரொவின்ஸில் இருக்க தைவான். ஹீரோ அதை பார்த்துக்கிட்டே சொல்கிறான், ஒரு வழியா நம்ம தைவானுக்கு வந்துட்டோம். இவங்கிட்டு இப்போ தான் ரிலீஃபாக இருக்குது. ஆஹா, அங்கிட்ட ஒருத்தன் கிளம்புறான், இங்கிட்ட ஒருத்தன். இதோட நம்ம ஹீரோ கேட்குறான், நம்ம என்ன ரீசனுக்காக தைவானுக்கு வந்திருக்கோம்? அதுக்கு வருதாரு, தட்ஸ் ரைட், இங்கே தான்ப்பா அந்த கிரேட் ஹெவன்லி மர்ச்சன்ட் குரூப்போட பிரான்ச் இங்கே தான் இருக்குது தைவானில். சரி, அது ஓகே. ஏன்னா இந்த கிரேட் ஹெவன்லி மர்ச்சன்ட் குரூப் தான்
இந்த யுவான் டைனாசிட்டியில் எல்லா சைடும் பரவி இருக்கானுங்க தெரியுமா? அது மட்டும் இல்லை, அந்த பிளாக் மெர்ச்சன்ட் அந்த அசோசியேஷன் கூடயும் இவனுங்க லிங்கில் இருக்காங்க மெயின்லேண்டில். காரணம் ப்ராஃபிட் தான். இவனுங்க கிட்ட கேட்டால் இவனுங்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம இப்போ சர்வலைன்ஸ் பண்ணுறதுக்காகவும் வந்திருக்கோம். காரணம் அந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்போட பிரான்ச்சும் இங்கே தான் இருக்குது, அந்த பிளாக் மெர்ச்சண்டோட பிரான்ச்சும் இங்கே தான் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி சொல்லணும்னா இந்த ஹைபாங் அவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். அப்போ கண்டிப்பாக அந்த கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப் எங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கத்தானே செய்வானுங்க அவனுங்களை பற்றி. இருந்தாலும் கிங் ஆஃப் ஆர், நீ அதை பற்றினா கவலைப்படாதப்பா. இந்த வேர்ல்டு மேனை ட்ரஸ்ட் பண்ணு. ஹீரோ அப்படியே திங்க் பண்ணுறான், கிரேட் ஹெவன்லி மெர்ச்சன்ட் குரூப்பா. பட் நீங்கள் ஏதோ இப்போ நேம் சொன்னீங்களே கிங் ஆஃப் வார்னா, அதுக்கு என்ன மீனிங்? அதுக்கு அவன் சாப்பிட்டுட்டே சொல்கிறான். ஏய், உங்ககிட்ட அதை சொல்லலையா? அதுக்கு என்ன மீனிங்? இப்போ ஜென்யாங்கே, இப்போ நீ தானப்பா ஹீரோ மாதிரி, உன்னை எவனும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்படி அவனை சாப்பிட்டு இருக்கும்போதே வெளியே சவுண்டு, ஒருத்தனை அட்டாக் பண்ண 2-3 பேர் நிற்கிறானுங்க. அப்போ வைஸ்மேன் சொல்கிறாரு, அவன் தான் யங் மாஸ்டர் ஆஃப் தி இந்த கிரேன் சவுண்ட் வால் ஹுவாங்மூ. ஏய், என் முன்னாடி முட்டி போடுங்கடான்னு வெளியே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ பார்க்குறான், இவனுங்களுக்கு ஒரு வேலை இல்லை. பார்த்தா ஒருத்தன் எலும்பு கூடு மாதிரி ஒரு ஸ்வாடை வச்சுக்கிட்டு வந்து நிற்கிறான். இவனோட கியூஐ இவங்கிட்டேருந்து நிறையவே கில்லிங் இன்டென்ட் வந்துக்கிருக்கு. இவன் ரொம்ப டேஞ்சரஸ். இங்கிட்டு வைஸ்மேன் பார்க்குறாரு, ஓ அப்படியாப்பா, இவன் அந்த ஃபேமஸான ரஃப்னக்கோட சன் கிரேன் சவுண்ட் வால். நீ இப்போ என்ன சுச்சுவேஷன் நடக்குன்னு பார்க்குறியா? அவன் அடி வாங்கிட்டு தான் ஓடப்போறான் பாரு. இங்கிட்ட அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அஃப்கோர்ஸ் எனக்கு நல்லாவே தெரியும், அந்த ஹுவாங்மூ ஒரு செல்ஃபிஷான ரவுனக் வாரியர் மட்டும்தான்டா. அவன் அவங்க அப்பாவோட பவரை யூஸ் பண்ணி நிறைய அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஒரு டசன் மென்னையும் கொண்டிருக்கான். அது மட்டும் கிடையாது, கொண்டது மென்ஸை மட்டும் கிடையாது, நிறைய உமன்ஸையுமே கொண்டிருக்கான். எல்லாம் அவன் சொந்த விருப்பத்துக்காக. என்னப்பா, அப்படிப்பட்ட சன்னு உங்கள் எல்லாரையும் அடித்து வரட்டி விட்டானா? இல்லை, நீங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு அந்த டீமன் அவுட்லேண்டர்ஸ் விரட்டி விட்டானுங்களா? இவனோட நேம் தான் தி அண்டர்வேர்ல்ட் டெவில்ஸ் வார்ட் ஹுவாங்வி. ஏய், என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? வாட் த ஹெல், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? ஏய், நிப்பாட்டுங்கடான்னு ஒரு வாய்ஸு. யங் மாஸ்டர் நீங்களா? பார்த்தா ஒரு போண்டா குழி ஒன்று வருது. ஏய், உனக்கு எவ்வளோ வேணும்? என் கூட சேர்ந்து வேலை பார்க்க உனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்கிறா? இல்லை, உன்னைய பார்க்க என்ன அசசின் பண்ணுறதுக்காக அனுப்பி வச்ச மாதிரிலாம் இருக்குது. நான் உனக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறேன், நீ மட்டும் ஒத்துக்கிட்ட இந்த கிரேன் சவுண்ட் வாலில் உன்னோட ஸ்கில்லை பொறுத்து ஒரு பொசிஷனே தரேன்டா. இவனோட நேம் தான் யங் மாஸ்டர் ஆஃப் தி கிரேன் சவுண்ட் வால் ஹுவாங்மூ. இவன் சிரிச்சுக்க இருக்கான். டேய், நீ எல்லாம் உயிர் வாழ்க்கையே தகுதி இல்லை, நீ எனக்கு ஆஃபர் கொடுக்குறியாடா? சொல்லிவிட்டு அவனோட ஸ்வாடை வெளியே எடுத்துக்கிருக்கான். என்னோட ஸ்வாடை இப்போ வெளியே எடுத்துட்டானே, உள்ளே வச்சா நல்லா இருக்காதேன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். டேய், இதுதான் எக்ஸ்டிங்யூஸ் தி டெவில், வாங்கிக்கடான்னு ரெடியாக இருக்கான். இங்கிட்ட பேரை கேட்டதும், என்னது அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாடா? இவன் நடுங்கி போயிட்டுருக்கான். அப்படி பார்க்குறக்குள்ள ஸ்வாடில் ஒரு வெட்டு அவங்களுக்கு லையானா போட்டுக்கிருக்கான். வெட்டிங்கிட்டு வந்து நிற்கிறான். பார்த்தா மொத்த பயலுக்கு ரத்தம் தெறிக்குது, அப்படியே கிடக்குறானுங்க. இவன் என்ன? ஏய், இப்போ நான் என்ன பண்ணணும்? இங்கிட்டிருந்து வைஸ்மேன் ரெடி ஆகிட்டாரு. நான் இப்படின்னா சாப்பிடும்போது எதுவும் மூவ் பண்ணவே மாட்டேன்ப்பா. ஹீரோச்சரான், என்ன அவனுங்க ஃபைட்டுக்குள்ளே இன்டர்ஃபியர் ஆக போகிறீங்களா? இருந்தாலும் அடுத்தவனுங்க ஹெல்ப் பண்ணுறனால என்ன கிடைக்க போகுது? அவர் சொல்கிறாரு, நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். அந்த ஹாங்மூ அந்த பேஸ்டர் ஒரு டைம் என்ன 10 டைம் சாக வேண்டிய ஆள் தான். இருந்தாலும் நான் எதுவும் பண்ணாமல் இருக்கக்கூடாதுல்ல. ஏன்னா அந்த கிரேன்ஸ் சவுண்ட் வாலில் அவனுங்களும் ஒரு ரைட்டியஸ் குரூப் தான்டா. அவனுங்களை மட்டும் பிடிச்சோம் இல்லை, அந்த ரவுனக் பேஸ்டர் அவனையும் பனிஷ் பண்ணி இந்த கண்ட்ரியோட லாப்படி அவனை தூக்கில் தொங்க விடலாம்ல. நீ எதுவும் ஹெல்ப் பண்ணுறியான்னு அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆஞ்சரன், என்னது ரைட்டியஸ் குரூப்பா? அவனுங்க வெறும் ப்ராஃபிட்காக மட்டும் நீதியை கொடுக்கறதுல மட்டும்தான் இருப்பானுங்க. நீங்கள் வேணா போங்க, என்ன இதெல்லாம் இன்டர்ஃபியர் பண்ண சொல்லாதீங்க, எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லை, சேஃபாக போங்க. இங்கிட்டு பார்த்தா அவன் சிரிச்சுக்கிட்டு வந்துருக்கான். கீழே சொல்லிக்கிருக்கான், அவனோட ஸ்கில் அந்த மோயங் டாங்ஜியான் அளவுக்குனா கிடையாது, பட் அவனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் வெறும் மர்டர் பண்ணுறதுக்காகவே டெவலப் பண்ணியிருக்கான். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக என்ன மூமெண்ட்ஸ் வேணாலும் பண்ணலாம். பார்த்தா அவனுக்கு நேர வெட்ட வந்துக்கிருக்கான். இவன் கதறிக்கிருக்கான், என்னை ஒன்றும் பண்ணிடாதேன்னு. அந்த டைமில் தான் நம்மளால் என்ட்ரி கொடுக்குறாரு. எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா, அந்த யங் மாஸ்டர், அதான் அந்த கிரேன் சவுண்ட் வால், அவனை பர்சனலாக நானே கொன்றேன்.
எதுக்கு அடுத்தவன்ட்ட கொல்ல விடணும்னு இவர் சொல்லியிருக்காரு. இவன் பார்க்குறான் யாருடா அதுன்னு பார்த்தா நேர வாங்குவே போய் அட்டாக் பண்ணிட்டான். இவர் கண்டினியூஸாக கிக் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பார்த்தா அவன் மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கு. தலைவன் கும்ஃபு கரத்தை எல்லாம் கற்று வச்சிருப்பார் போல. அடி பின்னி எடுத்துக்கிருக்காரு. அடிச்சு அடிக்க அவன் பறந்து போய் எங்கிட்ட விழுகிறான். டேய் இந்த எக்ஸ்டிங்யூஸ் டேபிளுக்கிட்ட எவன்டா அவன் பொடுத்தது பார்க்குறான். அவன் ஸ்வாட்லேருந்து அப்படியே ஒரு ரிங்கை கையில் மாட்டிக்கிட்டு ஸ்வாடை எரிய ரெடி ஆகிட்டான். எரிஞ்சான் எரி நேராக வைஸ்மேனுக்கு நேராக வருது. இது பார்க்க ரொம்ப டிஃபிகல்ட்டு தான்ப்பா இருக்கு சொல்லிட்டு விட்டாரு மிதி. ஸ்வாட் அப்படி நேராக போயிட்டுருக்கு மேலே. பார்த்தா அதில் ஒரு த்ரெட்டை கனெக்ட் பண்ணியிருக்கான். அந்த ரிங்கை அப்படி இழுக்கவும் திரும்ப அவன் கைக்கே வந்துருச்சு. இங்கிட்டு வைஸ்மேனை சுற்றி அதில் அந்த த்ரெட்டெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அதை கூட அவர் பார்க்காம என்ன இது ஏய் உன்னை பிடிச்சிட்டேன்லன்னு சிரிக்கிறான். ஒரு இழுதான் இழுக்கிறான். பார்த்தா வைஸ்மேன் அப்படியே கட்டிருச்சு. கட்டி இறுக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு ஹீரோ பார்க்குறான். என்னடா நீ என்ன பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன்னு ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணுறான். வழக்கம் போல தான் பார்த்துட்டு சாப்ஸ்டிக்ஸை ஒரு சுற்று தான் தண்டர் கீயை யூஸ் பண்ணி நேராக அனுப்புகிறான். பார்த்தா அந்த த்ரெட்டை அப்படியே கட் பண்ணி ஸ்ட்ரீட்டில் போய் குத்திக்கு நிற்கிது. இவன் என்னது எப்படி கட் பண்ணான்? இங்கிட்டு வைஸ்மேன் பார்க்குறாரு. இது சில்வர் ஒயர் தானே, இது ரொம்பவே டேஞ்சரஸ். அவன் பார்க்குறான் இம்பாசிபிள், இது ஒரு ஆர்டினரியான சில்வர் ஒயரே கிடையாது, இது ஒரு ஃபேமஸான ஸ்வாட் கட். அதை வெறும் சாப்ஸ்டிக்ஸை வச்சு பண்ணிட்டானா? ஏய் யூ பாஸ்டர், இப்படி ஒளிஞ்சுக்கிட்டு அடிக்கிறதுல உனக்கு என்னடா இது இருக்குது? தைரியம் தான் முன்னாடி வந்தாடுறா, ஃபேரான பேட்டில் போட்டுக்கலாம். பார்த்தா அவன் மேலே இல்லை. திரும்பி பார்த்தா ஹீரோ அவனோட ஷோல்டர் மேலே கை வைக்கிறான். என்னடா ஃபேரா? நீ யூஸ் பண்ணது சீக்ரெட் வெப்பனு, அது எப்படா ஃபேர் ஆகும்? அந்த அண்டர்வேர்ல்ட் ஸ்வாட் அப்படியே பார்த்து ஷாக் ஆகுறான். டேய் நீ எப்படா வந்த? உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ணுறான். பட் ஹீரோ அசால்ட்டாக பார்த்துருக்கான். டேய் நீ இதைத்தான் சூஸ் பண்ணியிருக்கியா? வழக்கம் போல தான் ஹீரோ அசால்ட்டாக எஸ்கேப் ஆகி விட்டான் ஒரு அடி. எப்பா விட்ட கிக்கில் அவ்வளோதான் பறந்து போயிட்டுருக்கான். போனால் மட்டும் விட்டுருவானா? இந்த வரேன்னு சொல்லிட்டு அவன் கையை அப்படியே இறுக்கி பிடிச்சி இவன் வாயில தானே ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணிக்கிருக்கான்? ஷோல்டரை அப்படியே டிஸ்லோகேட் பண்ணி விட்டான். எப்பா இவன் வழியில் கதறிக்கிருக்கான். டே என்னை விட்டுறா. ஹீரோ நீ என்ன கத்துனாலும் உன்னை விட்டுருவானா? இந்தா வாங்கிக்கன்னு சொல்லி இன்னொரு அட்டாக்கு அடித்த அடியில் பைபிளில் பறந்து போய் விழுந்துக்கிட்டு இருக்கு ரோட்டில். விழுந்தா மட்டும் விட்டுருவானா? குரங்கு வித்தை காட்டுவேன்னு மறுபடியும் பார்க்குறான். என்ன இது, இவன் என்னோடய மூமெண்டெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுறானா? அப்படி பார்த்துக்க இருக்கும்போதே அவனோட ஸ்வாடே அவனுக்கு நேரம் வந்துக்கிறக்கு, அதுவும் தண்டர் கீயோட. அவன் லைட்டாக விலகுமே அவன் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு இங்கிட்டு போயிட்டுருக்கு. ஹீரோச்சரான் என்னப்பா தப்புச்சிட்ட மட்டும் நினச்சிக்கிருக்கியா? ஹீரோ மறுபடியும் அவனோட பவரை யூஸ் பண்ணுறான். ஹெவன்லி ஆர்டிலரி ஜென்ரல் ஃபோர்ஸ். ஹீரோ ஒரு சொடக்க போட்டுட்டு தண்டர் கீவைன்னு தான் சொல்கிறான். அந்த ஸ்வாட் சல்லியாக அவன் ஃபேஸ்கிட்டே வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ஏற்பட்ட பிளாஸ்டில் மறுபடியும் பறந்து அந்த வால்கிட்ட போயிட்டுருக்கான். போய் இடித்தான் இடி. எப்பா இங்கிட்டு ஒரு அவனோட த்ரெட் எடுத்து பார்த்துக்கிருக்காரு. இது பார்க்க ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே, இது வெறும் சில்வர் ஒயர் மட்டும் இல்லை, இது என்னோட கியூஐனாலே கட் பண்ண முடியலனா அப்போ இது டைமண்ட் பவுட்ரா. அவரே ஷாக்கு. அப்போ இவன் இங்கிட்டு பார்த்தா அவன் வழியில் பல்ல கடிச்சிட்டு பார்த்துக்கிருக்கான். ஹீரோ கிட்ட வந்துட்டான். உடனே முடிச்சிடண்டான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கான். இதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்குன்னு ஆசைப்படுறியான்னு பார்த்துக்கிருக்கான். உன் லைஃப்பை இன்றைக்கே முடிச்சிடண்டா. அவன் ஷாக்கில் இருக்கான். அப்போ வைஸ்மேன் கத்துறாரு, கிங் ஆஃப் வார் அவனை கொன்றாத. ஹீரோ பார்க்குறான். பார்த்தா ஹீரோ போட்ட அட்டாக்கில் அங்கே இருந்த மொத்த பில்டிங்கும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. புகை அப்படியே போன பிறகு தான் தெரியுது சல்லியாக மொத்த பில்டிங் நுறுக்கி வச்சுருக்கான். இவன் பார்க்குறான், ஓ மை காட்னஸ், என்னடா பண்ணி வச்சுருக்க? அவனை எதுவும் கொண்டுட்டியா? அப்போ பார்த்தா அவன் கண்ணு தெரியுது. பக்கத்தில் தான் லேண்ட் பண்ணியிருக்கான். அதுக்கே இந்த கதி. எல்டர் சொல்கிறத பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல். அதனால இந்த விஷயத்தை இங்கேயே முடிச்சுக்கலாம். நீ போய் அந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்கிட்ட நீயே சரண்டர் ஆயிரு. என்ன இல்லை என்ன உன் ஃப்ரெண்டு எதுவும் காப்பாற்றோம்னு நினச்சிக்கிட்டு தெரியா? இப்படி பார்த்தா மட்டும் என்கிட்ட தப்பிச்சிடலாம்னு நினச்சிக்கிறீங்களா ரெண்டு பேரும்? அவன் பார்க்குறான், ஏய் உனக்கு ஆல்ரெடி தெரியுமா? பார்த்தா அந்த ஒரு பில்டிங் மேலே ஒருத்தன் நின்றுக்கிற சொல்லியிருக்கான், அண்டர்வேர்ல்ட் ஈவில் ஸ்வாட். அவன் இந்த டே டைமில் வந்தனால தான் இப்போ டிஃபீட் ஆகிட்டான். அவன் இதெல்லாம் என்கிட்ட விட்டுருந்துருக்கானு நான் எப்பயோ முடிச்சிருப்பேன்.
கொல்ல நினச்சிட்டா ஒருத்தவனை வந்த தடையுமே தெரியக்கூடாது, பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிடனு. அவர் சொல்கிறாரு, அவன் ஒரு டேலண்டான மென் தான், அவன்கிட்ட எப்படி இந்த ஏஜில் இவ்வளோ ஸ்ட்ராங்கான கியூஐ இருக்குது, என்னால் நம்பவே முடில. பட் என்ன மேட்டராக இருந்தாலும் சரி, அவன்கிட்ட எவ்வளோ ஸ்ட்ராங்கான கியூஐ வேணாலும் இருக்கட்டுமே, அவரோட பவ் எடுத்துக்கிருக்காரு. இதான் டிவைன் பவ். என்கிட்ட இருந்து 1000 ஸ்டெப்பில் இருக்க எவனாக இருந்தாலும் என்னால் போட்டு தள்ள முடியும். அப்போ இவன் ஒரு வெறும் எனக்கு ஒரு ஆர்டினரியான ஹியூமனா டாய் மட்டும்தான் சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண ரெடி ஆகிட்டாரு. நீ பீஸ்ஃபுல்லாக செத்துடுறா. அவர் கண்ணை மூடி அவரோட பவரை ரிலீஸ் பண்ணுறாரு. பார்த்தா அவர் கண்ணோட கலர்லாம் கோல்டன் கலராக மாறிடுச்சு. கோல்டன் ஐ ஹெவன்லி விஷன் சொன்னோடனே அவரோட ஆரா அப்படியே டார்கெட் நோக்கி போயிட்டுருக்கு. இதுதான் என்னோட கோல்டன் லைட். இதனால் 1000 ஸ்டெப்பில் இருக்க சின்ன ஊசியை முதற்கொண்டு என்னால் பார்க்க முடியும். பார்த்தா அந்த உடஞ்சி கிடந்த பில்டிங் அதான் நம்ம ஹீரோவை டார்கெட் பண்ணி போயிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, என்னால் யாரோட கியூஐ வேணாலும் டார்கெட் பண்ண முடியும். ஹீரோவை இருக்க இடத்த பார்த்துட்டாரு. உன் தலை என்னைக்கு ஏன் போ பியர்ஸ் பண்ணிட்டு தாண்டா வெளியே வரப்போகுது. ஹீரோ பார்க்குறான். டேய் நிப்பாட்டு. இவனுக்கு சரியான ஷாக்கு. என்னது சவுண்ட் டிரான்ஸ்மிஷனா? உனக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில, இப்போ மட்டும் நீ சுப்பீடான சாய்ஸை மேக் பண்ண உன் சாவுக்கு நீயே தாண்டா வழிவகுத்துக்கணும். ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டோம் பாஸ்டர், நீ இப்படி மட்டும் சொல்லிடாத. என்னோட எக்ஸிஸ்டன்ஸை நீ ஆல்ரெடி பார்த்துட்டோம்னு மட்டும் சொல்லாதடா. இம்பாசிபிள்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியாக இருக்காரு. இன்றைக்கி உன் தலையை பொத்துக்கிட்டு தாண்டா என் அம்பு வெளியே வரப்போகுது. ஹீரோ பார்க்குறான். நான் என்ன சொன்னாலும் நீ கேட்குற மாதிரி தெரிலையேப்பா. அப்போ ஆல்ரைட். ஹீரோ அவனோட பவரை ரிலீஸ் பண்ணுறான். பார்த்தா டேரெக்டாக அவன்கிட்ட தான் வந்துருக்கு. இவனோட ஆறா எல்லாமே காலியாக போச்சு. ஹீரோ போட்ட போடல அவன் தொப்பி பறந்து போயிட்டுருக்கு. ஹீரோ ஒரு சாம்பிள் காட்டினதுக்கே பைபிளில் பயந்துருச்சு. பாஸ்டர் எப்படி இவன் இந்த அளவுக்கு பவரா? கண்டிப்பாக நான் இந்த டைம் உங்ககிட்ட ரொம்ப இதாக வந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வருவேன். நான் இன்னும் என்னோடய ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு உங்களை நான் கண்டிப்பாக ரிவெஞ்ச் எடுப்பேன்னு அவர் சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோ பார்க்குறான். ஓ அப்படியா, கண்டிப்பாக வாக்கண்ணு. இங்கிட்டு வைஸ்மேன் கேட்குறாரு. அவருக்கு என்ன நடந்துச்சுனே தெரில. ஏய் என்னப்பா ஆச்சு, எல்லாம் முடிஞ்சா? அப்போ அவர் ஹீரோ ஃபேஸை பற்றி சொல்கிறாரு. ஏய் என்னாச்சு, ஃபேஸ் ஏன் இவ்வளோ சீரியஸாக இருக்குது? ஹீரோ பார்க்குறான். அந்த பில்டிங் மேலே அவனையும் காணான், அவன் போயிட்டான். இல்லை ஒன்றும் இல்லை வைஸ்மேன், நம்ம ஹீரோ வைஸ்மேன்ட்ட சொல்லிக்கிருக்கான், இந்த தையவனோட வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கு அவர் சொல்கிறாரு. ஏய் அதெல்லாம் பார்க்குறது நம்ம டைமே கிடையாதுப்பா, வா சீக்கிரம் போகலாம். சரி ஓகே, நம்ம போய் அந்த சாகு சூப்பை குடிக்கலாம். ஏய் இதுக்கு முன்னாடி நீ அந்த சாகு சூப்பை குடித்தது இல்லைல்ல? அந்த சாகு சூப் தான் எங்கள் கைபாங்கில் இருக்கிறது ஒரு சீக்ரெட் ரெசிபி தெரியுமா? நீ எங்கே குடிச்சிருக்க போகிற, அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? நம்ம சீக்கிரம் போல் அங்கே இருக்க பயலுக புல்லாம் அதை குடிச்சே முடிச்சிருவானுங்க. ஹீரோ பார்க்குறான். ஏய் நான் என்னடா கேட்டேன், நீ என்னடா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க? அப்போ ஹீரோ கேட்குறான். சரி ஓகே, அந்த பெர்சன் எது கொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க? அதுக்கு அவன் சொல்கிறான். ஆக்சுவலாக அவன் யூஸ் பண்ணியிருந்த ஒயரை பார்த்தியா, அது சில்வர் ஒயர். ஏன் சில்வர் ஒயர்னால் என்ன? அதுக்கு அவர் சொல்கிறாரு. சில்வர் ஒயர் மட்டும் இல்லை, அது டைமண்டால் மேக் பண்ணது. இது மாதிரியான வெப்பன்ஸ் அந்த அசாசின்ஸ், அதான் அந்த பிளாக் மெர்ச்சன்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் இவன் அந்த பிளாக் மெர்ச்சன்ஸோடு சேர்ந்தவன் கிடையாதான், இருந்தாலும் அவனுங்களுக்கும் இவனுக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதுக்காகத்தான் அவனை விட்டு இவனை வேவ் பார்க்கலாம்னு தப்பிக்க விட்டேன் தெரியுமா? அது ஹீரோ சொல்கிறான். நீங்கள் அவனை போக விட்டது எனக்கு என்னமோ நல்ல ஐடியா மாதிரி தெரியலை. அவன் கூட ஒரு டேஞ்சரஸ் ஃப்ரெண்டு கூட இருந்தான் தெரியுமா? அவன் மட்டும் கோஆப்ரேட் பண்ணியிருந்தான், நேரம் உங்கள் கதையே முடிஞ்சிருக்கும். என்னது ஃப்ரெண்டா? அவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில. நீ எந்த ஃப்ரெண்டப்பா மீன் பண்ணியிருக்க? அதுக்கு அவன் சொல்கிறான். அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான் தெரியுமா? ஒரு கிரேட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் மாதிரி இருந்தான். அவன் நீங்கள் ஃபைட் போகிற ஸ்டார்டிங்லேருந்தே உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருந்தான். அவன் மட்டும் இன்வால்வ் ஆகியிருந்தான், உங்கள் ஃபைட் எப்போயும் முடிஞ்சு போயிருக்கும், உங்களுக்கு ரொம்ப டேஞ்சராகவும் அமைஞ்சிருக்கும். அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. ஏய் அதை பற்றி நான் ஏன்ப்பா கவலைப்படணும், என்ன டேஞ்சரஸ் வந்தா என்ன, என் கூட தான் கிங் ஆஃப் வார் இருக்கானே, அவன் காப்பாற்ற மாட்டான். ஹீரோஜரன். ஆசைதான், உடனே நான் ஏன் காப்பாற்ற போகிறேன், நீ ஏன் முதல்ல என்னையே கிங் ஆஃப் வார்னு கூப்பிட்டுருக்க, அதை முதல்ல நிப்பாட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு. ஏய் கிங் ஆஃப் வார்க்கு என்னப்பா, அது ரொம்ப கூலாக தானே இருக்குது. அது ஹீரோஜரன். ஆமாம் ஆமாம், வைஸ்மேனை விட இது எவ்வளோ பெட்டராக தான் இருக்குது.
ஹீரோ அப்படியே பார்க்குறான். பார்த்தா அந்த போர்டில் ஒரு டெக்ஸ்ட்டு கூட கிடையாது. என்ன இது, ஒரு சிங்கிள் லெட்டர் கூட கிடையாது இந்த சைன் போர்டில். அது மட்டும் இல்லை, இந்த இடம் ஏன் இப்போ இருக்குது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏய் இங்கே யார் வேணாலும் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ப்பா, ஏன்னா கெய்பாங் எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும். ஏய் நீ கெய்பாங்கோட பிரான்ச்சு குட்டி படம் தானே சொன்ன, இது பார்க்க ஏதோ அம்பேண்டன் பண்ண டெம்பிள் மாதிரில இருக்குது. ஏய் என்னப்பா, வெளியே இருக்க பில்டிங்கை பார்த்து குறைச்சி மதிப்பிடாத. அது ஹீரோ சொன்னேன், ஆமாம் நான் ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன். நீங்கள் கெய்பாங்கோட பிரான்ச் ஆஃபீஸ்னு சொல்லவும் ரொம்ப இதாக இருக்கும் பார்த்தேன். அதுக்கு அவன் சொன்னான், ஏய் வெயிட் பண்ணுப்பா, கண்மூடித்தனமாக எதையும் சொல்லிடக்கூடாது இருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் அமுக்கணுன்னா அப்படியே டோர் ஓப்பன் ஆகுது. இவன் ஷாக்கில் இருக்கான். ஓ அப்போ உண்மையான கெய்பாங் இது கிடையாதா. உள்ளே வந்து பார்த்தா இந்த பிரான்ச்சில் இருக்க மொத்த ஆளும் நம்ம வைஸ்மேனை வரவேற்கிறானுங்க. வெல்கம், இந்த தைவானில் இருக்க ஹெய்பாங் பிரான்ச் ஆஃபீஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம்னு எல்லாரும் சொல்கிறானுங்க. பார்த்தா அத்தனை பேர் இருக்கானுங்க. அப்போ ஹீரோ பார்க்குறான், ஓ நீ இவ்வளோ பிரியாளா. அதுக்கவே இன்னொருத்தனை வந்து சிரிச்சுட்டே சொல்கிறான், யூ ராஸ்கல், உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சுடா. பார்த்தா மவுண்டெயினை குடஞ்சி அதுக்குள்ளே கட்டி வச்சுருக்கானுங்க பிரான்ச் ஆஃபீஸை. என்ன நீ நினச்சிக்கிருந்தாலாம் இப்போ தப்பு நினைக்கிறியா. இப்போ எப்படி நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கா. அப்படியே அந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க ப்ளேஸ் கொண்டு போகிறாரு. இங்கே தான் கலெக்ட் பண்ண மொத்த இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். இதை நாங்கள் எல்லாம் செக் பண்ண பிறகு ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த கெய்பாங்கோட ஒரு இம்பார்ட்டண்டான இது மாதிரி, அதனால் ஒரு சேஃபாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக தனித்தனியாக டிவிஷன் வச்சுருக்க தான் செய்வோம். இப்போ அவர் கேட்குறாரு முன்னாடி இருக்கவன்ட்ட, ஏய் நான் கேட்டதெல்லாம் என்னாச்சு, அந்த இன்ஃபர்மேஷன், அதான் அந்த பிளாக் மெர்ச்சன்ட், அப்புறம் 10 வருஷம் முன்னாடி அந்த யுவான்லேருந்து வந்தான என்வி, அவனை பற்றி என்னாச்சு. அதுக்கு அவன் சொல்கிறான், அந்த யுவான் என்வியை பற்றிய எல்லா இன்ஃபர்மேஷனும் 10 வருஷம் முன்னாடியே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டோம். நாங்கள் இப்போ காண்டாக்டும் பண்ணிட்டோம். ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்ச நாளுக்குள்ளே வந்துடும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறான். ஓ அப்படியா, சரி ஓகே. அந்த பிளாக் மெர்ச்சன்ட் பிரான்ச்சோட ஆஃபீஸ் இந்த தைவானில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சியா. அதுக்கு அவன் சொல்கிறான், அந்த பிளாக் மெர்ச்சண்டோட ஓனர், அவனோட நேம் தான் யோம்சா. அவன் ட்ரேடிங் ஸ்கில்லில் மட்டும் திறமையானல் கிடையாது, அவங்கிட்ட அவுட்ஸ்டாண்டிங்கான மார்ஷியல் ஆர்ட்ஸுமே இருக்குது. இவனோட நேம் தான் இந்த தைவானில் இருக்க பிரான்ச்சோட ஹெட் ஜாங்ஸோ. அவன் ஒரு ஸ்னீக்கியான பர்சன். அவன் கம்ப்ளீட்டாக யாரையுமே நம்பவே மாட்டான். ஏன் அவன் கூட இருக்க க்ளோஸாக இருக்கவனுங்க கூட நம்பவே மாட்டான். அதனால் அவனை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் டக்குன்னு கிடைக்கவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை, இந்த கெய்பாங்கில் அவங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு நம்ம டிசபிள்ஸ் எல்லாம் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க, பட் இன்னும் கிடைக்கல. ஹீரோ பார்க்குறான், என்னது யோம்சாவா. ஏய் யூ, அது மட்டும் இல்லை, இந்த பிளாக் மெர்ச்சன்ட்ஸ் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிச்சியா. அப்போ ஹீரோ பார்த்து சொல்கிறாரு, ஏய் நீ இதில் சீரியஸாக தான் இருக்கியா. எடுத்தங்க கௌத்தம்னு பிளாக் மெர்ச்சன்ட்ஸோட சண்டை போட நினச்சிடாத. ஏன்னா அவனுங்க அந்த 5 ட்ராகன் லீக்கோட கனெக்டில் இருக்கானுங்க. ஸோ அது உனக்கு லைஃப் லாங்காக பேர்டனாக கூட அமையலாம். என்ன சொல்கிற. ஹீரோ பார்க்குறான், ஏய் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன்யா. என்ன நான் என்ன அந்தளவுக்கு ரெக்லெஸ்ஸாவா அவங்ககிட்ட போயிட போகிறேன். அதுக்கு சார், வெல் இருந்தாலும் உன் பர்சனாலிட்டி அப்படி தானப்பா. இங்கிட்டு அந்த ஹெட்டு சொல்கிறாரு, இருந்தாலும் எல்டர், நீங்கள் அந்த அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாடை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னீங்களே, அவன் இப்போ அந்த மிலிட்ரி கோர்ட்டில் இருக்கான். அவனுக்கான டெசிஷனும் கொஞ்ச நாளில் வந்துடும். அவர் இப்போ ஷாக்கில் பார்க்குறாரு, என்னது அண்டர்வேர்ல்ட் டெவில் எம்பரர், அதான் அந்த காங்விய சொரியா. இங்கிட்ட அப்படியே தைவானில் இருக்க மிலிட்ரி கோர்ட்டை தான் காட்டுறாங்க. அப்படியே பிரிசனுக்குள்ளே போனால் தலைவனை உள்ளே அடைச்சி வச்சுருக்கானுங்க. இவன் உள்ளே கிடந்து சும்மா கிடக்கல, எக்ஸ்டிங்விஷ் தி டெவில், எக்ஸ்டிங்விஷ் தி டெவில்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். டேய் டெவிலான என்னையே உள்ளே அடைச்சி வச்சிட்டிங்களாடா. இப்படியெல்லாம் ஆக்டிங் பண்ண உங்களை இந்த டெவில் ஈஸியாக முழுங்கிருண்டான்னு அவன் அப்படியே பார்த்துக்கிருக்கான். டேய் நான் டெவில்ரான்னு கற்றுக்கிட்டு அவன் கையை பிடிக்கிறான். பார்த்தா அவனோட மர்டர் இன்டென்ட் அந்த அளவுக்கு ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இங்கிட்டு வெளியே இருக்க கார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறானுங்க, என்ன சவுண்ட்ராது. ஏய் எல்லாத்துக்கும் காரணம் அந்த கிரேசி காய் தான்டா. இங்கிட்ட அவன் பார்த்தா அப்படியே அவன் கையை சரி பண்ண பார்க்குறான். ஹீரோ போடுதான். எனக்கு தெரிஞ்சு அவன் கொலை பண்ண பார்த்தது யாருன்னு தெரியுமா, அந்த கிரெயின் சவுண்ட் வாலோட யங் மாஸ்டரடா. அதுவும் டே டைம்லேயே கொலை பார்த்துருக்கான். இவன் பார்த்தா அந்த கையை இன்னும் சரி பண்ணி பார்க்குறான். இந்த கிரெயின் சவுண்ட் வால் அவனுங்க தான்
இந்த தைவானில் கிரேட்டஸ்ட் பவரை வச்சுருக்கானுங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஹோல் முரிம்லையும் அவனுங்க தான் அந்த ரைட்டியஸ் குரூப்பு ரொம்ப பவர்ஃபுல்லாக வச்சுருக்கானுங்க தெரியுமா? அப்படிப்பட்ட யங் மாஸ்டரே அவனுங்க கை வச்சானா நீ என்ன நினைக்கிற? அவனுக்கு என்ன ட்ரையல்ஸ் எல்லாம் கொடுப்போம்னு நினைக்கிறியா? இல்லை, அவனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ட்ரையல்ஸுமே கொடுக்க மாட்டானுங்க. ஏய், நான்சென்ஸ் மாதிரி பேசுனா விட்டுருப்பா. நீ அமைதியாருன்னு பேசிட்டு வராங்க பார்த்தா இவன் அந்த டோருக்கு நேரம் அந்த சில்வர் வயரை போட்டுக்கிருக்கான். அவ்வளோதான், நொறுக்கி எடுத்துட்டான் அந்த டோரையே. ஏய், எக்ஸ்டிங்யூஸ்டி டேபிள், இந்த டைலாக்கு விடுறான் இல்லையவே. யாருடா இந்த எக்ஸ்டிங்யூஸ்டி டேபிளை தடுப்பா? அதுலேருந்து வெளியே வர்றான் டெரரா. இவனுங்க பார்த்தோன்னே, டேய் நீ இங்கே என்னடா பண்ணிக்கிருக்க? ஏய், இந்த டீமன் அவுட்லாண்டர்ஸில் இருக்க லோலி வாரியர்ஸ், நீங்கள் என்ன தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இங்கிட்ட அப்படியே பார்த்தா கீரை கேட்குறான், உங்களுக்கு என்ன தெரியும்? ஏய், அவன் இந்த காங்கோலே ரொம்ப ஃபேமஸான ஆளுப்பா. அது மட்டும் இல்லை, பட் இருந்தாலும் இப்போ ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. இங்கிட்ட அப்படியே பார்த்தா எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அந்த காங்வி அவன் தான் அந்த அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாட். அவன் ஆல்ரெடி இருப்பான். அது மட்டும் இல்லை, அவன்கிட்ட அவன் யூஸ் பண்ணுறது அந்த பிளட் தர்ஸ்டி ஸ்வாட். அது அவன் உடம்பை விட பெரிய ஸ்வாடாக தான் யூஸ் பண்ணுவான் தெரியுமா? இங்கே பார்த்தா அடித்து பூரா பையிலையும் தரையில் படுக்க வச்சுருக்கான். இவன் இன்னும் கத்திட்டு போயிட்டுருக்கான், எக்ஸ்டிங்யூஸ்டி டெவில், எக்ஸ்டிங்யூஸ்டி டெவில்னு சிரிச்சுக்கிட்டு. இல்லை, நான் தான் அண்டர்வேர்ல்ட் டெவில் ஸ்வாட்னு சிரிக்கிறான். அவன் அந்த 5 டிராகன் லீக்லேயே 5 கிரேட் வாரியரில் ஒரு ஆள் தெரியுமா? அது மட்டும் இல்லை, அந்த அயன் மார்ஷியல் அசோசியேஷன்லேயும் இவன் மெயினாக இருக்கான். அவன் ஒரு ஹை லெவல் வாரியரா. கிட்டத்தட்ட அந்த 5ல் இவனும் ஒரு ஆள் தான். எனக்கு தெரிஞ்சு நீ அவனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னியே, அவனும் அந்த 5 கிரேட் வாரியரில் ஒரு ஆளை தான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இவனுங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. இவனுங்களை எப்படி உள்ளே போட்டுத்தல தான் பார்ப்பானுங்க. இங்கிட்டு பார்த்தா அவன் தான் தப்பிச்சிட்டானே. வெளியே அந்த கோட்டோட வாசலையும் பிரித்து மேய்ஞ்சிட்டு வந்துக்கிருக்கான். எக்ஸ்டிங்யூஸ்டி டெவில், யாருடா யாருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது? நான் எல்லாரையும் பனிஷ் பண்ணுறேன்டான்னு இவன் வந்துக்கிருக்கான். இவன் அப்படியே பார்த்து நின்ட்டான். என்ன மார்வலஸ் அயன் ஆர்ச்சர், நீ ஏன்டா இங்கே வந்த? பார்த்தா அதே ஆள். வெளியே நிற்கிற மொத்த காட்சியும் அவன் பவ்வை வச்சு போட்டு தள்ளிட்டான். ஏய், எனக்கு வேறு சாய்ஸே கிடையாதப்பா. நீ செத்தினா நாங்கள் என்ன பண்ணுறது? அது சரி, நீ எதுக்கு என்னைய மீட் பண்ண வந்திருக்க? அப்படியா, இந்தா இதை எடுத்துக்கன்னு சொல்லி அவன் ஸ்வாடை அப்படியே தூக்கி போடுறான். அவன் கையில் பிடிச்சதும் வந்துருச்சு. இது அந்த யோப் ஷாட் அந்த ஆர்டர். இவனோட நேம் தான் தி மார்வலஸ் அயன் ஆர்ச்சர் எம்டோ யங். எனக்கு தெரிஞ்சு அவர் உங்ககிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அந்த 5 டிராகன் லீக் அந்த பிளாக் மெர்ச்சண்டோட ரிலேட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ அதை பண்ணித்தான் ஆகணும். உன்னால் ரெஃப்யூஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா நீயும் அந்த கிரேட் 5 வாரியரில் ஒரு ஆள் தானே. அவன் அந்த ஸ்வாடை வெளியே எடுத்து அப்படியே பார்த்துக்கிருக்கான். அந்த 5 டிராகன் லீக், அந்த பிளாக் மெர்ச்சன்ட், இது ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. அவனுங்க எல்லாரையும் நான் க்ளீன் பண்ணிட்டா எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிரும்ல. அவன் ஸ்வாடை அப்படியே வெளியே எடுக்கிறான். ஏய், நான் சொல்கிறத கேளு. இந்த டைம் மொத்த இதையும் நான் அழிக்கிறேன்டா. என்னோட பிளட் தர்ஸ்டி ஸ்வாடு என்கிட்ட கிடச்சிருச்சுடான்னு இவன் ரெடி ஆகிட்டு நிற்கிறான்.